இந்த ஃபேஸில் நம்ம டேரெக்டாக இப்படி நீங்கள் வச்சிங்கன்னா இந்த டெஸ்டர் ஒர்க் ஆகாது. நியூட்ரல் பதில் வந்துட்டு கையால் டச் பண்ண அந்த ஹை கரண்ட்டை நம்ம உடம்பு வழியாக ட்ராவல் ஆச்சுன்னா கண்டிப்பாக நமக்கு ஷாக் அடிக்கும். நம்ம அந்த மாதிரி செய்யக்கூடாது. ரெசிஸ்டர் போட மறந்துடுவாங்க. அந்த மாதிரி டெஸ்டரை நீங்கள் தொடும்போது என்ன ஃபீல் பண்ணீங்கன்னா இங்கே வைக்கும் போது உங்களுக்கு அந்த இண்டக்ஷன் உங்களுக்கு தெரியும். மைல்டாக இல்லை, நல்லா ஹெவியாகவே உங்களுக்கு நல்லா இது இருக்கும். உங்களுக்கே ஷாக் அடிக்கிற போல இருக்கும். இப்போ ஃபியூஸ் கேரியர் நம்ம பயன்படுத்துறதுல அட்வான்ஸாக நம்ம என்ன யூஸ் பண்ணுறோம்னு கேட்டிங்கன்னா MCBன்னு சொல்லக்கூடிய மினியேச்சர் சர்க்யூட் பிரேக்கர் நம்ம பயன்படுத்துகிறோம். நீங்கள் திக்கான வயர் போட்டிங்கன்னா நம்ம வீட்டில் ஃபியூஸ் கேரியரில் போகிறதுக்கு பதிலாக அது எங்கே போயிடும்னா டிரான்ஸ்ஃபார்மரில் உங்களுக்கு பெரிய லெவல் டேமேஜ் ஆயிரும். ஸோ அப்போ அது கண்டிப்பாக டிபார்ட்மெண்ட்லேருந்து வந்து அதை சர்வீஸ் பண்ணுற மாதிரி ஒரு சுச்சுவேஷன் நம்ம கிரியேட் பண்ணிடுவோம். டெஸ்டர் பற்றி பேசும்போது வந்துட்டு நீங்கள் ஃபேஸில் மட்டும்தான் எரியும், நியூட்ரல் ஏன் அப்படி சார்? இப்போ நம்ம ஏற்கனவே சொன்னது போல் இதை வந்து நம்ம எர்த்து, இதை வந்து நியூட்ரல் அண்ட் இது வந்து ஃபேஸ்ன்னு நம்ம சொல்லியிருந்தோம். இப்போ இந்த ஃபேஸ் அப்படின்றதுலேருந்து உங்களுக்கு வோல்டேஜ் வரும். இந்த வோல்டேஜை லோடுக்குள்ளே போயிட்டு லோட்லேருந்து ரிட்டன் போகக்கூடிய பார்த்து தான் இந்த நியூட்ரல். அப்போ இந்த நியூட்ரல்ன்றதில் எவ்வளோ வோல்டேஜ் இருக்குன்னு கேட்டிங்கன்னா 0. அங்கே வோல்டேஜே உங்களுக்கு இருக்காது. இப்போ இந்த டெஸ்டரை பொறுத்தளவுக்கு இன்னொரு விஷயம் நீங்கள் கவனிச்சிங்கன்னா தெரியும். இதுக்கு முன்னாடி நம்ம பயன்படுத்தின எல்இடி மற்ற எந்த அப்ளையன்ஸாக இருந்தாலும் அதுக்கு ப்ளஸ் மைனஸ் ரெண்டுமே வேணும். இப்போ ஒரு எல்இடி இருக்குது, அதில் ப்ளஸ் இருக்குது மைனஸ் இருக்குது. ஒரு பேட்டரியில் ப்ளஸ் மைனஸ் இருக்குது. அதை எடுத்து நீங்கள் கனெக்ட் பண்ணிங்கன்னா ப்ளஸ் மைனஸ் ரெண்டையும் கனெக்ட் பண்ணால் தான் அந்த பல்ப் எரியும். ஆனால் இந்த டெஸ்டரை பொறுத்தளவுக்கு வெறும் ஃபேஸ் மட்டும் தான் நம்ம வைக்கிறோம். ஸோ இப்போ இதில் என்ன விஷயம் அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த ஃபேஸில் நம்ம டேரெக்டாக இப்படி நீங்கள் வச்சிங்கன்னா இந்த டெஸ்டர் ஒர்க் ஆகாது. எப்போ நீங்கள் வந்து உங்களுடைய ஃபிங்கரை எடுத்துகிட்டு வந்து நீங்கள் வைக்கிறீங்களோ அப்போ தான் ஒர்க் ஆகும். அப்போ நம்ம இதுக்கு முன்னாடி லாஸ்ட் சீரியஸில் நம்ம சொல்லியிருந்தது போல் இந்த டெஸ்டருக்குள்ளே என்ன இருக்குன்னு கேட்டிங்கன்னா ஒரு பல்ப் இருக்கும். அந்த பல்பு ஒர்க் ஆகிறதுக்கு அதுக்கு என்ன வேணும்னு கேட்டிங்கன்னா 2 சப்ளை, அந்த பாசிட்டிவ் நெகட்டிவோ அல்லது ஃபேஸோ நியூட்ரல் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த பவர் சப்ளை அதுக்கு தேவைப்படும். இப்போ அதுக்கு தேவையான பாசிட்டிவ் எங்கே கிடச்சிருன்னா அந்த டெஸ்டருடைய இந்த பாயிண்ட்டில் கிடச்சிரும். அப்போ ஃபேஸில் நான் வைக்கும்போது இதுக்கு தேவையான அந்த பாசிட்டிவ் சப்ளை இங்கே கிடச்சிருச்சு. இப்போ அதுக்கு தேவையான அந்த நெகட்டிவ் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த கிரவுண்டு தேவைப்படுது. நான் என்னுடைய ஃபிங்கரை டச் பண்ணும்போது நம்மளுடைய ஹியூமன் பாடி தான் என்னவா ஆக்ட் ஆகுதுன்னா ஒரு கரண்ட் கேரியிங் கண்டக்டர் மாதிரி ஒர்க் ஆகிட்டு, அதாவது அந்த கரண்ட் ஃப்ளோ ஆகிறதுக்கான பார்த்தா நம்மளுடைய பாடி உருவாக்கி கொடுக்குது. அப்போ இந்த ஃபிங்கரை நான் டச் பண்ணும்போது மட்டும் அந்த பல்பு ஒர்க் ஆகும். நான் எடுத்துகிட்டா அது ஒர்க் ஆகாது. ஸோ இங்கே நியூட்ரல் அப்படின்னு சொல்லும்போது இது 0. இங்கே எந்த வோல்டேஜுமே இல்லை, பொட்டன்ஷியல் அங்கே இல்லாததுனால அந்த இடத்துல உங்களுக்கு இது ஒர்க் ஆகிறது இல்லை. ஏசியில் வந்துட்டு நீங்கள் கலர் கோடிங் சொன்னீங்கல்ல, அந்த ஒயருக்கு வந்துட்டு ஆமாம் சார், இதான் பர்ஃபெக்டாக இருக்கும். அந்த மாதிரி டிசிக்கு ஏதாவது இருக்கா கலர் கோடிங்? இருக்குது சார், இருக்குது. நம்ம டிசியில் என்ன பயன்படுத்துவோம்னு கேட்டிங்கன்னா பாசிட்டிவ் அப்படின்றதுக்கு ரெட் கலர் வயரையும் நெகட்டிவ் அப்படின்றதுக்கு பிளாக் கலர் வயரையும் நம்ம பயன்படுத்துவோம். இதுலேயும் நியூட்ரலுக்கு பிளாக்னு சொன்னீங்க. பிளாக் சார், ஆமாம் ஆமாம். இது நீங்கள் அந்த ஃபேஸ் நியூட்ரல் எர்த் இதை பற்றின எக்ஸ்ப்ளனேஷன் கொடுத்தீங்க. அண்ட் ஆல்சோ அந்த டெஸ்டரோட கான்செப்ட் சொன்னீங்கல்ல, நம்ம டச் பண்ணும்போது ஃபிங்கரால் டச் பண்ணும்போது நியூட்ரல் ஆக்ட் பண்ணும், பாடி நியூட்ரல் ஆக்ட் பண்ணுது. இப்போ நான் ஒரு எக்ஸாம்பிளுக்கு ஒரு மோட்டரோட இதை கனெக்ட் பண்ணுறேன்னு வச்சுக்கோங்களேன், வயசை கனெக்ட் பண்ணுறது போது அதில் வந்துட்டு ஃபேஸை நான் கனெக்ட் பண்ணிட்டு நியூட்ரல் பதில் வந்துட்டு என்னோட கையால் டச் பண்ண ஃபேஸ் அப்படின்ற வயரில் நம்ம டெஸ்டர் வைக்கிறோம். ஆக்சுவலி இப்போ அந்த பல்பு எரியாது. ஏன்னா அந்த பல்பு எரியறதுக்கு ஃபேஸ் நியூட்ரல் ரெண்டுமே வேணும். ஃபேஸ் வந்து அதோடைய ஃபேஸ்லேருந்து கிடச்சிருச்சு. இப்போ நியூட்ரல் அப்படின்றது என்ன சொன்னோன்னா 0ன்னு சொன்னோம். அங்கே அந்த இடத்துல பொட்டன்ஷியல் கிடையாது, 0. இப்போ நான் இந்த வயரை இந்த மேலே டெஸ்டோடைய இந்த இண்டை நான் டச் பண்ணும்போது நம்மளுடைய ஹியூமன் பாடி தான் என்ன ஆக்ட் ஆகுதுன்னா அந்த கரண்ட்டு ட்ராவல் ஆகிறதுக்கான ஒரு பாத்தாக க்ரியேட் ஆகுது. ஸோ அப்போ இதை நான் தொடும்போது இந்த பல்பு இங்கே எரியும். ஆனால் இதே மாதிரி நீங்கள் கேட்டது போல் என்ன பண்ணக்கூடாதுன்னா ஒரு மோட்டரோ ஏதோ ஒன்று அதோட ஃபேஸ் வயரில் கொடுத்துட்டு நியூட்ரல் நம்ம தொட்டால் ஓடுமா அப்படின்னு கேட்டால் கண்டிப்பாக அது ஓடாது, நமக்கு பயங்கரமாக ஷாக் அடிக்கும். ஸோ இது என்ன கான்செப்ட் அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த டெஸ்டரில் இருக்கக்கூடிய இங்கே யூஸ் பண்ணியிருக்கக்கூடிய அந்த எல்இடி அல்லது அந்த இடத்துல இருக்கக்கூடிய ஒரு நியான் பல்பு அவங்க பயன்படுத்துகிறாங்கன்னா அது கன்சியூம் பண்ணக்கூடிய கரண்ட்டு ரொம்ப கம்மியாக இருக்கும் சார். ஒரு 20 மில்லி ஆம்ஸ் 30 மில்லி ஆம்ஸ் அவ்வளோதான் இருக்கும். அந்த 20 மில்லி ஆம்ஸ் 30 மில்லி ஆம்ஸ் நம்ம உடம்பு வழியாக ட்ராவல் ஆகும்போது அது நமக்கு எந்த விதமான பாதிப்பையும் கொடுக்காது. ஆனால் இதே இது நீங்கள் சொல்லக்கூடிய மோட்டர் அப்படின்னு வரும்போது அது வந்து 2 ஆம்பியர் 3 ஆம்பியர்னு சொல்லி ஹை கரண்ட்டை ட்ரெயின் பண்ணும். அந்த ஹை கரண்ட்டை நம்ம உடம்பு வழியாக ட்ராவல் ஆச்சுன்னா கண்டிப்பாக நமக்கு ஷாக் அடிக்கும். நம்ம அந்த மாதிரி செய்யக்கூடாது, அது நம்ம பண்ணக்கூடாது. இது நம்ம எப்படி நம்ம இன்னொரு விஷயம் தெரிஞ்சுக்கலாம்னா இந்த பல்பு, அதாவது இந்த டெஸ்டருக்குள்ளே இருக்கக்கூடிய பல்பு நியான் பல்போ அல்லது எல்இடியோ இந்த 230 வோல்ட்டில் கண்டிப்பாக ஆப்ரேட் ஆகாது. அது வந்து ஒர்க் ஆகிறது ரொம்ப கம்மியான வோல்டேஜில் தான் ஆப்ரேட் ஆகும். அதை ப்ரிவென்ட் பண்ணுறதுக்காக உள்ளே என்ன யூஸ் பண்ணியிருப்பாங்கன்னா ஒரு ரெசிஸ்டர் மெட்டீரியல் பயன்படுத்தியிருப்பாங்க. அந்த ரெசிஸ்டர் இருக்கும். ஒரு சில டெஸ்டரில் என்ன பண்ணுவாங்கன்னா அசம்பிள் பண்ணும்போது அந்த ரெசிஸ்டர் போட மறந்துடுவாங்க. அந்த மாதிரி டெஸ்டரை நீங்கள் தொடும்போது என்ன ஃபீல் பண்ணீங்கன்னா இங்கே வைக்கும் போது உங்களுக்கு அந்த இண்டக்ஷன் உங்களுக்கு தெரியும். மைல்டாக இல்லை, நல்லா ஹெவியாகவே உங்களுக்கு நல்லா இது இருக்கும், உங்களுக்கே ஷாக் அடிக்கிற போல் இருக்கும். ஸோ அப்போ அந்த ரெசிஸ்டன்ஸ் அதெல்லாமே இருக்கிறது வந்து அந்த கரண்ட்டோட விஷயத்தை கம்மி பண்ணி கொடுக்கறதுக்காக. இதே போல் அந்த எலக்ட்ரிக்கல் லோடில் நீங்கள் வைக்கக்கூடிய மோட்டரில்
அங்கே ரெசிஸ்டன்ஸ் எதுவுமே இல்லை அப்படின்றதுனால த்ரூ பாடி வழியாக போகும்போது கண்டிப்பாக மோட்ரு ஓடாது, நம்ம தான் வந்து ஷாக் அடி பயங்கரமாக நம்ம வாங்குவோம். ஸோ அதில் கவனமாக இருக்கணும், அந்த மாதிரி பண்ணக்கூடாது சார். இது சொல்லிடுவோமா? ஸோ வீடியோ பார்க்குறவங்க யாரும் அந்த மாதிரி வந்து ஃபேஸ் வயரில் வச்சு நியூட்ரலில் டச் பண்ணி பார்க்காதீங்க. ஸோ அது ஒர்க் ஆகாது, கண்டிப்பாக நமக்கு ஷாக் அடிக்கும். குழந்தைகளோ பெரியவங்களோ கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்க்காதீங்க. ஆக்சுவலாக இந்த சிங்கிள் ஃபேஸ் 3 ஃபேஸ் இருக்குல்ல, 3 ரிலே இருக்கும் இல்லையா? ஸோ பவர் டக்குன்னு வந்துட்டு கட் ஆச்சு, இல்லை ஏசி ட்ரிப் ஆகிடுச்சு அப்படின்னா ரேண்டமாக வந்துட்டு 3 ரிலேயும் மாற்றி பார்க்கறது அந்த மாதிரியெல்லாம் இருக்குது. ஸோ அதோட கிளியர் எக்ஸ்பிளனேஷன் என்ன, சிங்கிள் ஃபேஸ் அண்ட் 3 ஃபேஸோட அப்ளிகேஷன் என்ன, அது எப்படியெல்லாம் மாறும் அப்படின்ட்டு. ஒரு 3 பெட்ரூம் இருக்குன்னு வச்சுக்கலாம் சார். இப்போ 3 பெட்ரூம்லேயே நம்ம என்ன பண்ணுறோம்னா 3 இதுக்கும் தனித்தனியாக ஒரு 2 டன் ஏசி தனித்தனி பெட்ரூமுக்கு நம்ம போடுறோம். இப்போ அந்த 2 டன் ஏசி ரன் ஆகும்போது என்ன ஆகும்னா ஆப்வியஸாக வந்து அது ஹெவி லோடு, ஒரு 1800 ஒரு 2000 வரைக்கும் உங்களுக்கு அது வாட்ஸ் அது கன்சியூம் பண்ணும். ஸோ ஹெவி லோடு தான். இப்போ இந்த இதில் கண்டிப்பாக நம்ம பெட்ரூமில் ஏசி வச்சுருக்கோம். நம்ம பாத்ரூமில் பார்த்திங்க அப்படின்னா எலக்ட்ரிக் கீசர் யூஸ் பண்ணுவோம், வாட்டர் ஹீட்டர் யூஸ் பண்ணுவோம். ஸோ அதுவும் அதிகமான லோட் கன்சியூம் பண்ணுறது. ட்ரெஸ் அயன் பண்ணுறதுக்கு அயன் பாக்ஸ் வச்சுருக்கோம், அதுவும் அதிகமாக கன்சியூம் பண்ணுறது. இப்போ இது எல்லாமே கிச்சனில் பார்த்திங்க அப்படின்னா இண்டக்ஷன் ஸ்டவ்வோ இல்லை நம்ம யூஸ் பண்ணக்கூடிய ஹெவி லோடு நம்ம அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் வச்சுருக்கோம். இப்போ ஒரு வீட்டிலையே மல்டிபிள் லோடு சேரும்போது என்ன ஆகும்னு கேட்டிங்கன்னா அந்த ஒரு சிங்கிள் வயரால் அவ்வளோ பேருக்கும் தேவையான அந்த ஆம்பியரை கேரி பண்ண முடியாது. இதனால் என்ன ஆகும்னா நம்ம வீட்டில் வந்து அடிக்கடி ஃபியூஸ் போயிட்டே இருக்கும். இப்போ ஃபியூஸ் கேரியர் நம்ம பயன்படுத்துறதுல அட்வான்ஸாக நம்ம என்ன யூஸ் பண்ணுறோம்னு கேட்டிங்கன்னா MCBன்னு சொல்லக்கூடிய மினியேச்சர் சர்க்யூட் பிரேக்கர் நம்ம பயன்படுத்துகிறோம். அது என்ன பண்ணணும்னு கேட்டிங்கன்னா லிமிட்டடாக இவ்வளோ ஆம்பியர் வரைக்கும் தாங்கலான்னு லிமிட் இருக்கும். அந்த ஆம்பியரோட அதிகமாகும்போது அந்த சுவிட்ச் ஆட்டோமேட்டிக்காக ட்ரிப் ஆகிடும். சேஃப்டி ப்ரிகாஷனுக்காக அது ட்ரிப் ஆகிற மாதிரி தான் டிசைன் பண்ணியிருப்பாங்க. சரி, இப்போ நம்ம வீட்டில் வந்து 3 பெட்ரூம்லேயும் நம்ம தனித்தனியாக ஏசி உள்ளே வந்து வாட்டர் ஹீட்டரு தென் அயன் பாக்ஸ் இந்த மாதிரி ஹெவி லோடு வச்சுருக்கும் போது ஒரே ஃபேஸில் வைக்காமல் ஒவ்வொரு பெட்ரூமுக்கு நீங்கள் என்ன பண்ணலான்னா வேறு வேறு ஃபேஸில் நீங்கள் கனெக்ஷன் கொடுத்துடலாம். நம்ம வீட்டில் அந்த 3 ஃபேஸ் அப்படின்றதுக்கே 3 நாப் இருக்கும். அதில் 1 2 3ன்னு சொல்லி நம்பர் போட்டிருப்பாங்க. அந்த 1 அப்படின்றது ஃபேஸ் 1, 2ன்றது ஃபேஸ் 2, 3ன்றது ஃபேஸ் 3. அப்போ நீங்கள் தனித்தனி பெட்ரூமுக்கு என்ன பண்ணலான்னா இது வந்து ஃபேஸ் 1ல இருந்ததுன்னா இது ஃபேஸ் 2ல வச்சுக்கலாம், இது ஃபேஸ் 3ல வச்சுக்கலாம்னு சொல்லி நம்மளே உள்ளே இருக்கக்கூடிய அந்த வோல்டேஜ் அண்ட் கரண்ட்டை வந்து நம்ம எப்படி பண்ணலாம்னா டிஸ்ட்ரிபியூட் பண்ணி அழகாக நம்ம அதுக்கேற்ற மாதிரி நம்ம வச்சுக்கலாம் சார். நீடுக்கு ஏற்ற மாதிரி. இப்போ சப்போஸ் 3மே 3 ஃபேஸில் வச்சுருக்கும்போது ஏதாவது ப்ராப்ளம்ஸ் இருக்குமா? அப்படி அந்த மாதிரி இருக்காது. இப்போ நார்மலாக வந்து நம்ம வீட்டிலே இப்போ நம்ம ஒரு ஸ்ட்ரீட்டில் நான் சொன்னது போல் ஒரு 10 வீடு இருக்குன்னா அதில் வந்து ஒரு 6 வீடு வந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா சிங்கிள் ஃபேஸ் வச்சுருக்காங்க. இப்போ அவங்க எல்லாமே அந்த சிங்கிள் ஃபேஸ்ன்றவங்க எல்லாமே ஃபேஸ் 1 அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த ஃபேஸில் வச்சுருக்காங்க. இப்போ அவங்கவுங்க வீட்டில் அந்த லோடு பயன்படுத்தும் போது அந்த ஒரே ஒரு ஏரியாவில் அதிகமான லோடு டிஸ்ட்ரிபியூட் பண்ணும்போது அங்கே வோல்டேஜ் என்ன ஆகும்னா குறைய ஆரம்பிச்சிடும். ஸோ வோல்டேஜ் குறையும் போது லோடை மேட்ச் பண்ணுறதுக்காக கரண்ட் அதிகமாக எடுக்க வேண்டியிருக்கும். இதனால் என்ன ஆகும்னா உங்களுடைய அந்த வயர் வந்து அதிகமான கரண்ட்டை கேரி பண்ண முடியாமல் ஹீட் ஆகிறதோ இல்லை ஃபியூஸ் ஆகிறதோ ட்ரிப் ஆகிறதோ இந்த மாதிரி பிரச்சனைகள் நமக்கு அடிக்கடி வரலாம். ஸோ இதனால தான் சம்மர் டைமில் பார்த்தீங்கன்னா அடிக்கடி நம்ம வீட்டில் ஃபியூஸ் போயிட்டே இருக்கும், கரண்ட் வந்து அடிக்கடி கட் ஆகும், மறுபடியும் வந்து EBலேருந்து அதை சரி பண்ணுவாங்க. இது என்ன ரீசன் அப்படின்னு கேட்டிங்கன்னா அந்த ஒரே ஃபேஸில் அதிகமான கரண்ட் போகும்போது அந்த வயரால் கேரி பண்ண முடியாமல் அந்த வயர் பிரேக் டவுன் ஆயிரும், மெல்ட் ஆயிரும். நீங்கள் சம்டைம் நீங்கள் டிரான்ஸ்ஃபார்மர்லாம் பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா அந்த வயர் வந்து அப்படியே ரொம்ப ஹீட் ஆகி பழுத்து அப்படியே ரெட் கலரில் பழுத்து நிற்கிறத நம்ம பார்த்துருப்போம். ஸோ அதுக்கு காரணம் என்னென்னா அதிகமான கரண்ட் அங்கே ட்ராவல் ஆகிட்டு இருக்குன்றதான். இப்போ நம்ம அந்த லோடை வந்து டிஸ்ட்ரிபியூட் பண்ணி வேறு வேறு ஃபேஸுக்கு சுவிட்ச் ஓவர் பண்ணும்போது அந்த லோடை வந்து நம்ம மினிமைஸ் பண்ணிக்கலாம். ஸோ அதான் அப்போ நீங்கள் அதிகமான லோடு பயன்படுத்துறீங்கன்னா ஆப்வியஸாக நம்ம 3 ஃபேஸ் கனெக்ஷன் போயிடுறது பெட்டரான ஆப்ஷன் சார். ஆமாம் சார். ஸோ அந்த ரிஸ்க் ஃபேக்டரை குறைக்கலாம். அண்ட் ஆல்சோ வந்துட்டு அப்பப்போ இதை ஆல்டர் பண்ணிகிட்டே இருக்கணுன்றது கட்டாயமா? மேண்டேட்டரி கிடையாது சார். இப்போ நீங்கள் வந்து ஒரு ஃபேஸில் வச்சுருக்கீங்க, எக்ஸாம்பிளுக்கு இப்போ 2ல வச்சுருக்கீங்க. அந்த டைமில் வந்து உங்களுக்கு 2ல இருக்கும்போது என்ன ஆகுதுன்னா அந்த 2 எந்த ரூமில் வச்சுருக்கீங்களோ, இப்போ எக்ஸாம்பிளுக்கு ஒரு பெட்ரூமில் நீங்கள் கனெக்ட் பண்ணியிருக்கீங்க 2ல, அந்த ரூமில் வந்து உங்களுக்கு ஃபேன் ஸ்லோவாக ஓடுது, பல்பு டிம்மாக எரியுதுன்னு நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். ஓகே, இந்த ஃபேஸில் வந்து அதிகமான யூசேஜ் இருக்குன்னு. அந்த மாதிரி டைமில் நீங்கள் சுவிட்ச் ஓவர் பண்ணிக்கிட்டீங்கன்னா போதுமானது. ஓகே சார். இந்த ஃபேஸ் நியூட்ரல் கிரவுண்ட் இது 3 சொன்னீங்க. இதில் நியூட்ரலுக்கும் கிரவுண்ட், நியூட்ரல் அண்ட் கிரவுண்ட் ரெண்டுமே வந்து 0 தான் வேல்யூ. ஆமாம் சார். அது ரெண்டுக்கும் என்ன சார் டிஃப்ரென்ஸ் அப்போ? ஓகே சார். ஸோ இது நீங்கள் எப்படி எடுத்துக்கலான்னு கேட்டிங்கன்னா நம்ம இப்போ எக்ஸாம்பிளுக்கு இந்த ஃபேஸ் அண்ட் நியூட்ரலுக்கு நடுவில் நீங்கள் வோல்டேஜ் பார்க்கும்போது உங்களுக்கு 230 வோல்ட் வரணும் இந்தியாவில். பட் ஆக்சுவலி அது 230 இருக்காது, 220லேருந்து ஒரு சின்ன ஃப்ளக்சுவேஷன்ஸோட அப்பப்போ உங்களுக்கு சேஞ்ச் ஆகிட்டு இருக்கும். எப்போ வந்து உங்களுக்கு அதை விட ரொம்ப கம்மியாகுது, ஒரு 220 விட கம்மியாகுது, 200 விட கம்மியாகுதோ, ஸோ லோ வோல்டேஜ்ன்றது தெரிஞ்சதுன்னா நீங்கள் அடுத்த ஃபேஸ்க்கு வந்து நீங்கள் சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஸோ நீங்கள் டெஸ்ட் பண்ணும்போது நம்ம மல்டிமீட்டர் எடுத்து நீங்கள் அந்த வோல்டேஜ் என்னன்றதை மெஷர் பண்ணுறீங்கன்னா இந்த ஃபேஸுக்கும் நியூட்ரலுக்கும் நடுவில் இருக்கக்கூடிய வோல்டேஜ் 230 வோல்ட். இது 200லேருந்து 230 வரைக்கும் நம்மளுடைய ஏரியாவுக்கு ஏற்றது போல் அந்த டிஸ்ட்ரிபியூஷனுக்கு ஏற்றது போல் உங்களுக்கு வேரி ஆகும். 200 இருந்தால் கூட நம்ம ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஸோ அப்போ அதை நீங்கள் பார்க்குறீங்க. ஒருவேளை இந்த ஃபேஸுக்கும் கிரவுண்டுக்கும் நடுவில் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா
இதே 230 வோல்ட் உங்களுக்கு இருக்கும். ஏன்னா இந்த நியூட்ரல் அப்படின்றது ரிட்டர்ன் பார்த்து இங்கே வோல்டேஜ் எவ்வளோன்னு கேட்டிங்கன்னா 0. இந்த கிரவுண்ட் அப்படின்றதும் நம்ம என்ன பண்ணியிருக்கோம்னா வீட்டில் வந்து கொண்டு போய் நம்மளுடைய வீட்டோட கார்னரில் நம்ம குழி தோண்டி என்ன பண்ணிருப்போம்னா காப்பர் ராடு ஒன்று அடித்து அதில் தான் வச்சிருப்போம். ஸோ அதுவும் 0 வோல்ட், அங்கேயும் வோல்டேஜ் இல்லை. அப்போ இதுவும் 0, இதுவும் 0. வோல்டேஜ் அப்படின்றது என்னென்னு கேட்டிங்கன்னா பொட்டன்ஷியல் டிஃப்ரென்ஸ் பிட்வீன் 2 பாயிண்ட். அப்போ இங்கே 0, இங்கே 230, இதுதான் 230 வோல்ட்டாக மெஷர் பண்ணுறீங்க. இப்போ இந்த எர்த் அப்படின்றதுலையும் வோல்டேஜ் இல்லை 0, இதுவும் உங்களுக்கு 230. அப்போ இந்த இடத்துல நீங்கள் வச்சு பார்க்கும்போது 230 வோல்ட் இருக்கணும் நம்ம வீட்டில் ப்ராப்பரான கிரவுண்டிங் சிஸ்டம் வச்சுருந்தா. ஒருவேளை அந்த கிரவுண்டிங் நம்ம வீட்டில் கரெக்டாக பண்ணலைன்னா இந்த இடத்துல நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய இந்த 230 வோல்ட் உங்களுக்கு வராது. ஸோ இந்த இடத்துல நியூட்ரலுக்கும் ஃபேஸுக்கும் நடுவில் கம்பல்சரி உங்களுக்கு 230 வோல்ட் உங்களுக்கு வந்துடும். கேரியர் சிஸ்டம் இருக்குல்ல, அந்த ஃபியூஸ் கேரியர் இருக்கு இல்லையா, அதோட கான்செப்ட் தான் சார். 4 பின் இருக்கும். ஸோ 4 பின் அப்படின்றது நம்ம பார்க்கும்போது அந்த இதில் நமக்கு 4 பின் தெரியும். பட் பேசிக்காக என்னென்னு கேட்டிங்கன்னா 2 கனெக்ஷன் தான். மேலே இருக்கக்கூடிய அந்த 2 பின்னும் ஒரு சி டைப்பில் ஒரு கிளிப் இருக்கும், தென் கீழே பார்த்தீங்கன்னா ஒரு சி கிளிப் இருக்கும். ஸோ இப்போ அந்த ஃபியூஸ் கேரியரில் அந்த மேலேயும் கீழே இருக்கிறதுக்கு நடுவில் ஒரு தின் வயர் எடுத்து நம்ம கனெக்ட் பண்ணுவோம். அந்த தின் வயர் தான் என்னென்னு கேட்டிங்கன்னா எவ்வளோ ஆம்பியர் உள்ளே போகணுன்றதை டிசைட் பண்ணுறதுக்கான கேஜ். சம்டைம் நம்ம என்ன பண்ணுவோம்னு கேட்டிங்கன்னா அந்த ஃபியூஸில் இருக்கக்கூடிய வயரெல்லாம் கழட்டிட்டு நம்ம வீட்டில் ஏதாவது கம்பி மாதிரி எதாவது இருந்தால் எடுத்து அந்த மாதிரி கனெக்ட் பண்ணிலாம் நம்ம பண்ணுவோம். அந்த மாதிரி பண்ணக்கூடாது. ஏன்னா நீங்கள் இந்த ஃபியூஸ்ன்ற வயரை கரெக்டாக நீங்கள் கனெக்ட் பண்ணிங்கன்னா வீட்டில் ஏதாவது பிரச்சனைனும் போது இது பேர்ன் அவுட் ஆகி உங்களுக்கு சேஃப் ஆகும். நீங்கள் நல்ல கட்டு கம்பி மாதிரி ஏதோ ஒரு திக்கான ஒரு கம்பி போட்டு கட்டிட்டிங்கன்னா அந்த கரண்ட்டை இந்த கம்பி தாங்கிட்டே இருக்கும். ஸோ அந்த இடத்துல வந்து எலக்ட்ரிக்யூட் ஆகும்போது பெரிய லெவலில் எலக்ட்ரிக்கல் ஆக்சிடென்ட் நடக்கும். அது நம்ம அவாய்ட் பண்ணிக்கணும். அந்த மாதிரி பண்ணக்கூடாது. ஆனால் அந்த மாதிரி நிறைய பண்ணுறாங்க, கண்டிப்பாக பண்ணுவாங்க. ஸோ இப்போ நம்ம வீட்டில் வந்து அந்த ஃபியூஸ்ன்ற வயர் நீங்கள் கரெக்டான திக்னஸில் போட்டிருக்கீங்க அப்படின்னா அந்த ஃபியூஸ் மட்டும் பர்ன் அவுட் ஆகி கனெக்ஷன் வந்து உங்களுக்கு பிரேக் டவுன் ஆயிரும். அது வந்து ஓப்பன் சர்க்யூட்டாக மாறிடும். நீங்கள் திக்கான வயர் போட்டிங்கன்னா நம்ம வீட்டில் ஃபியூஸ் கேரியரில் போகிறதுக்கு பதிலாக அது எங்கே போயிடும்னா ட்ரான்ஸ்ஃபார்மரில் உங்களுக்கு பெரிய லெவல் டேமேஜ் ஆயிரும். ஸோ அப்போ அது கண்டிப்பாக டிபார்ட்மெண்ட்லேருந்து வந்து அதை சர்வீஸ் பண்ணுற மாதிரி ஒரு சுச்சுவேஷன் நம்ம கிரியேட் பண்ணிடுவோம். ஸோ அதை அவாய்ட் பண்ணிக்கிறோம் நம்ம. ஸோ தட்ஸ் ஆல் ஃபார் த டே. இன்னைக்கு சில கான்செப்ட்ஸ் அட்ரஸ் பண்ணணும்னு நினச்சோம். அது தெளிவாக கொடுத்துட்டோம் அப்படின்றத, ஐ மீன் சார் தெளிவாக எக்ஸ்பிளைன் பண்ணிட்டார் அப்படின்றத. ஏன்னா எனக்கு ரொம்ப கிளியராக புரிஞ்சுது இந்த கான்செப்ட்ஸ் எல்லாம். உங்களுக்கும் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். மேற்கொண்டு இந்த கான்செப்ட்ஸ் எல்லாத்துலேயுமே உங்களுக்கு டவுட்ஸ் இருந்துச்சு அப்படின்னா அதை கமெண்ட் செக்ஷனில் மறக்காமல் டைப் பண்ணி விடுங்க. ஆஸ் யூஷுவல் நாங்கள் வந்துட்டு கமெண்ட்டுக்கு ரிப்ளை பண்ணிடுவோம். எவ்வளோ சீக்கிரம் முடியுமோ அவ்வளோ சீக்கிரம் இந்த வீடியோ உங்களை வந்து சேரும். கமெண்ட்ஸ் பார்க்கும்போது நிறைய பேர் என்ன கேட்டிருந்தீங்கன்னா நம்ம இன்ஸ்டியூட் எங்கே இருக்குது, எந்த லொக்கேஷனில் இருக்குது, என்னென்ன மாதிரி கோர்ஸ் எல்லாம் எடுக்கிறீங்க, எலக்ட்ரானிக்ஸ் பற்றி எடுக்கிறீங்களா நிறைய கேட்டிருந்தீங்க. நம்மளுடைய இன்ஸ்டியூட் பார்த்திங்க அப்படின்னா ஐசிவிக் சர்வீஸ்ன்றது இங்கே நம்ம சென்னை டி நகரில் மட்டும்தான் இருக்குது. ஸோ நமக்கு பிரான்ச்சஸ் எதுவும் கிடையாது. ஸோ நீங்கள் லேர்ன் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இங்கே நீங்கள் டி நகர் வந்து நீங்கள் சென்னை வந்து லேர்ன் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். நம்ம கோர்சஸ் பார்த்திங்க அப்படின்னா நம்ம வந்து மொபைல் கோர்ஸ் எடுத்துகிட்டு இருக்கோம். லேப்டாப் எப்படி சர்வீஸ் பண்ணுறது, டிவி எப்படி சர்வீஸ் பண்ணுறது, சிசிடிவி எப்படி பண்ணுறது, தென் வந்து ஐஃபோன் அண்ட் மேக்குக்காக பார்த்தீங்கன்னா டெடிகேட்டட் கோர்சஸ் நம்ம எடுத்துகிட்டு இருக்கோம். டிஸ்கிரிப்ஷனில் இருக்க நம்பர் அல்லது அங்கே மேலே கூடிய நம்பரை நீங்கள் கால் பண்ணிங்க அப்படின்னா அதை பற்றின டீட்டெயில்ஸ் உங்களுக்கு கொடுப்பாங்க. அடுத்த ஒரு எக்ஸைட்டிங் டாபிக்ஸோட வந்து உங்களை பார்க்குறோம். அதுவரை சைனிங் ஆஃப். திஸ் இஸ் கார்த்திக். ஃபாலோ பண்ணுங்கள். பாய்.